உங்கள் பேச்சை கேட்க கோடி பேர். கருப்பு கண்ணாடி அணிந்து சினிமாவை வியக்க வந்த கலைஞன். புத்தகங்களுக்கு நடுவில் குடியிருக்கும் ஒரு புதுமை பித்தன். சினிமாவை எப்படி நேசிக்க வேண்டும் என்று கட்டி அணைத்து கற்பித்து வரும் எனதருமை நண்பன், இயக்குனர், மாபெரும் நடிகர் மிஷ்கின் அவர்களை பேச அழைக்கிறோம். ரொம்ப ஐரணியான மேடையாக பார்க்குறேன். வெற்றிமாறனையும் அமீரன் தவிர இங்கே எல்லாருமே குடிக்காரர்கள். அதுவும் ஜான் விஜய் இப்போ தான் என்ட்ரி கொடுத்தான். அந்த படம் பார்த்துட்டு என்ன சொன்னால் இன்டர்வலில், அண்ணன் படம் முடிச்சுட்டு எங்கன்னா போகலாம் அப்படின்னு கேட்டான். தமிழ் சினிமாவில் அதிகமாக குடித்தவனும் குடித்து கொண்டிருப்பவனும் குடிக்கப் போவனும் நானே. இப்போ நான் நிறையா இதை பற்றி பேசும்போது ஒரு ஐடியா ஒன்று வருது. எப்படின்னா இந்த படம் ஒரு அடிக்ஷனை பற்றி படம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு அப்படி ஒரு இன்டர்பிரேஷனாக நான் அப்படி பார்க்கல. குடி மனிதம் தோன்றலேருந்து குடியிருக்கு. இப்போ ஃபென்னி அப்படின்னா அங்கே விளைந்த கோவாவில் போர்த்துகீஸ் அவங்க கொடுத்த அந்த விதையிலிருந்து ஒரு பலரசத்தை எடுத்து அதை போதை ஆக்கி குடிக்கிறோம். தமிழ்நாட்டில் ஆதியில் இருந்துச்சு. அதாவது எனக்கு அதை பற்றி ஃபுல்லாக தெரியும். ஆக்சுவலாக அவங்க சாராயமே எனக்கு காய்ச்சல் அளவுக்கு எனக்கு டெக்னாலஜி தெரியும். எனக்கு ஆக்சுவலாக நான் சினிமாவோட அதை கண்டுபிடிச்சிருக்கேன். எப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அது மது உழப்பு வந்தால் பிறகு நம்ம கவலைப்படாது, நான் காய்ச்சிருவேன், கவலைப்படாது. ஒவ்வொரு நாட்டுக்கும் போகும்போதும் அந்த நாட்டில் அந்த குடி இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ குடி அப்படின்னும் போது சமூகம் எப்படி பார்க்குறதுனா ஒரு காரி துப்புனை எச்சல் போல தான் ஒரு குடியை பார்க்குறது. மது ஒரு காலத்தில் ஒரு பெரிய சேக்ரட், ஒரு கம்யூனல் பார்ட்டிசிபேஷன். ட்ரைபல், எல்லா ட்ரைபலும் இப்போ நீங்கள் இப்போ இங்கே இருக்க 6 ட்ரைபல்ஸ் இருக்காங்க. நம்ம அதில் தோடாஸ் இருக்காங்க, குறும்பாஸ் இருக்காங்க. அந்த குறும்பாவிலே 2 இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் இருக்காங்க. 5-6 பேருக்கும் அவங்களுக்கு இண்டிஜினஸாக அவங்க கிரியேட் பண்ண மது இருக்குது. ஆனால் அந்த மதுவை எப்போ குடிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு வருடத்துக்கு 4 நாட்கள் 5 நாட்கள் அவங்களுடைய கடவுள் வழிபாடு. அப்போ அந்த வழிபாட்டுக்கு படைக்கிறது மாமிசத்தை படைத்து மதுவையும் படைத்து மதுவை குடித்து மாமிசம் சாப்பிட்டு விட்டு அன்று முழுதும் ஆடி களைத்து விட்டு அதை மறந்து விட்டு திரும்பி காட்டுக்குள்ளே வேட்டையாட போகிறாங்க. நாகரிகம் வளர்ந்த பிறகு அதை நம்ம அதை சொசைட்டலாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ரோமானியர்கள் அவ்வளவு குடியிலே இருந்ததாங்க. முகலாய நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் முகல் எம்பையர்ஸை பார்க்கும்போது சில பேர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்ஸ்டேனாக அவுரங்கசீப் மாதிரி இருந்தாங்க. சில பேர் இன்டெல்ஜ் பண்ணாங்க. ஸோ உலகம் ஃபுல்லாக பிரிட்டிஷர்ஸு. நீங்கள் வைன் செல்லாரை பார்த்தீங்கன்னா, பிரிட்டனில் போய் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் அவனுக்கு கோடி ரூபாய் பேங்க்கில் இருக்கோ இல்லையோ, கோடி ரூபாய்க்கு ஒர்த்தான வைனை அவன் செல்லரில் வைக்கிறான். சில நேரங்களில் அவன் காசு இல்லாத போது அந்த வைனை கொடுத்து எனக்கு காசு கொடுன்னு சொல்லி வாங்கிக்கிறான். ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே அந்த வைனை ஆக்கிக்கிறான். ஒரு ஸ்காட்லாண்டு முழுதும் விஸ்கி இருக்குது. ஸ்காட்லாண்டு முழுதும் நான் போகும்போதும் தேடி 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 டெலவேர் எல்லா இடத்துலையும் போகும்போதும் அங்கே ஒரு விதமாக மது இல்லாத இடமே இல்லை. மனிதனுக்கு மது தேவைப்படுது சில நேரங்களில். ஆனால் நான் ஆரம்பிக்கும்போது இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு இப்படி தான் ஆரம்பிக்கணும்னு இப்போ நினைக்கிறேன். நானும் மதுவை விரும்பி நேசித்து குடிப்பவன். ஆனால் ஒரு நாள் கூட அந்த மது என்னையை கண்ட்ரோல் பண்ணதில்லை. அந்த மதுவை குடிக்கும் பொழுது என்னையை பொறுத்தல, நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் எப்படின்னா, சாராய கடைக்கு போகும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது ஒரு குவார்ட்டர் வாங்குற காசு இருக்கும். மோஸ்ட்லி ஓல்டு மங்கு. 2 டாட்டாஸ் கொசுவத்தியோடு உள்ளே போவேன்.
என்னை பேச ஆரம்பிச்சபோது சினிமா பேச ஆரம்பிச்சிடும். சிவாஜியை பேசுவோம், பாலச்சந்தர் பேசுவோம், பாரதிராஜாவை பேசுவோம், இளையராஜாவை பாடுவோம். ஸோ எங்களுக்கு பெரிய கான்ஃப்ளிக்ட் யாருன்னு கேட்டால் அந்த கொசுத்தலை தான். ஸோ எங்கள் பக்கத்தில் 2 கொசுவத்தி எரியும். ஒரே ஒரு குவார்ட்டர் ஓப்பன் பண்ணி அடிக்க ஆரம்பிப்போம், பேச ஆரம்பிப்போம். அப்புறம் நான் பாட ஆரம்பிப்பேன். எங்கேருந்தோ ஒரு குவார்ட்டர் வந்துடும் எனக்கு, நான் பாட ஆரம்பித்த மாதிரி. நான் காலேஜில் ஃபஸ்ட் இயரில் வந்து செட்டிநாடு பாலிடெக்னில் வந்து நான் வந்து அந்த ஃபஸ்ட் இயர் முடியும் போது செகண்ட் இயர் வந்து குடிச்சிட்டு என்ன பண்ணாங்க, என்னை பாட சொன்னாங்க. நான் பாடின பாட்டு வந்து பொண்ணை போல ஆத்தா. எப்படி பாடினேன்னு தெரியல, ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க எனக்கு. செகண்ட் இயரு முழு குடி. டேய் நீ என்ன பாடல, அப்படியா? அவன் போய் பாடினேன். அந்த பாட்டு அதே பாட்டு தான் பொண்ணை போல ஆத்தா, ஃபஸ்ட் ப்ரைஸு. தேர்ட் இயரும் அதே பாட்டு ஃபுல் குடி, ஃபஸ்ட் ப்ரைஸு. ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இங்கே இருக்கணும். எப்படின்னா, என்னுடைய குடி இருக்கும் பொழுதும் எனக்கு எப்பயும் வாழ்க்கை சந்தோஷமாகவும் ஹோப்பாகவும் இருந்து கொண்டே இருந்தது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.